பாதிப்புகள், உடல் பாதிப்பு, இன்னும் பலவிதமான சோகமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது இலங்கையிலே இந்த நாட்களிலே நடக்கிறது. ஆனா இதற்கு முன்பு இந்தோனேசியா, பிலிப்பீன்ஸ் இப்படி போன்ற பகுதிகளிலும் நிறைய இயற்கை அனர்த்தங்கள், இந்தியா போன்ற பகுதியிலும் இயற்கை அனர்த்தங்கள் மிகவும் அதிகமாக இருந்தது பிரியமானவர்களே. இதுக்கு முன்பும் நாம் பார்த்தோம் சுனாமி, இன்னும் கொரோனா, இப்படி பல விதமான அவலங்கள், அல்லோலங்கள் இந்த தேசத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் மனிதனுடைய கேள்வி. எல்லாவற்றிற்கும் அவன் ஒரே ஒரு பதிலை சொல்லுகிறான்: கடவுள் ஏன் இப்படி செய்கிறார்? இப்படி ஒரு கேள்வி கேட்கின்றார். எதற்கு கடவுள் என்று ஒருவர் இருந்தார், இப்படியெல்லாம் நடக்குமா? கடவுள் இப்படியெல்லாம் அனுமதிக்கலாமா? அவருக்கு இரக்கம் கிடையாதா? என்றெல்லாம் மனிதன் பலவாறு பேசிக்கொண்டிருப்பதை நம்முடைய காதுகள் கேட்டிருக்கின்றது. ஆனால் எல்லா மனிதனுடைய கேள்விகளுக்கும், மனிதனுடைய வாழ்வியலுக்கும், எதிர்ப்பும் தெள்ள தெளிவாக பதில் சொல்லும். வேதாகமத்திலே பார்க்கின்ற அந்த வார்த்தைகள் தான் தேவனுடைய. அப்ப தேவனிடத்துல கேள்வி கேட்க வேண்டுமானால், தேவன் நமக்கு அந்த கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டுமா, நாம் மனுஷனிடத்திலும் இந்த கேள்விக்கான பதில்களில் அவன் தாறுமாறான பதில்களை சொல்லுவான். ஆனால் தெளிவான பதில்கள் வேதாகமத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதிலும் வேதாகமத்தை வெறுமனையே வாசித்து, வெறுமனையே போதித்து, வெறுமனையே பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அதற்கான பதிலும் தெரியாது. എന്നാൽ அவர்களும் மேலுமாய் வேதத்தை பார்ப்பதினாலே உலக மக்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் என்பவர்கள் வித்தியாசமானவர்கள். அடுத்ததாக தேவனுடைய செயல்கள் அனைத்தும் வேதாகமத்தை மையப்படுத்தியே காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் வேதாகமம் கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய எண்ணம், கடவுளுடைய திட்டம் வேதாகமத்தில் இருக்கிறது. அப்ப கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை வேதாகமத்திலிருந்து தான் பார்க்க முடியும். நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கு என்ன நடக்கின்றது, நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதெல்லாம் முழுமையாய் வேதாகமத்திலே மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் இந்த வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகள் கூட பாருங்கள், நம்முடைய வேத படிப்புக்கு வருகிறவர்கள் கூட சும்மா அது ஏனோ தானம் உண்டு. பொதுவாக பல இடங்களிலே சத்தியம் இல்லை, ஆழமான சத்தியம் போதிக்கப்படுவதில்லை. அது இந்த வேத படிப்பு பரவாயில்லை. உண்மையான காரணம் தவிர்த்து இன்னைக்கு தேவையில்லை, என்ன பார்க்கிறோம், என்னத்தை வேதத்தை பார்க்கிறோம் இருக்கிறவர்கள் நினைக்கலாம். நான் போன பார்த்த வேத பாடத்திலே ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கின்றதா என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இயற்கை அனர்த்தத்தை பற்றிய வேதாகமம் கூறுகின்ற தகவல் என்ன?
மக்கள் இயற்கை அனர்த்தத்தின் நிமித்தம் மக்கள் கேட்கின்ற கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான தேவனுடைய பதில் என்ன என்பதை வேதாகமத்தில் பார்க்கிறோம். இது ஒரு அந்நிய ஜனங்களுக்கு போய் சொல்ல முடியாது, தேவ ஜனங்களுக்கு தான் அதை சொல்ல முடியும். ஏனென்றால் தேவனுடைய ஆவியை அன்றி தேவனை பற்றிய அறிவு யாருக்கும் போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனை அறிகின்ற தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய எண்ணங்களை காண முடியும். ரைட், ஓகே, இருக்கட்டும். இப்ப இந்த நாட்களிலே கூட நான் திங்கட்கிழமை 3 கேட்டகரியில் தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், இது 3 கேட்டகரியில கொஞ்சம் விட்டு விட்டு கேக்கு. தேவனை அறிந்தவர்கள், ஓகே ஓகே, அது நெட் ப்ராப்ளம், என்ன செய்யறது? ரைட், இப்ப கேக்குதா? ரைட், ஓகே. இந்த 3 விதமான கேட்டகரி பாஸ்டர் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு பாஸ்டர், ஒண்ணும் புரிஞ்சுக்கிற முடியல. பாஸ்டர் பிரைஸ் லார்ட், என்னன்னா விளங்குது இல்ல பாஸ்டர். ஓகே ஓகே, என்னன்னா கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்கு, அந்த சிக்னல் நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு. கேக்குதா? இப்ப நீங்க சொல்லும்போது கேக்குறீங்க, நல்லா விளங்கிட முடியல பாஸ்டர். ரைட் ரைட், சரி, இப்போ கொஞ்சம் என்ன செய்யுது கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கவனிங்க, என்ன? ரைட், வந்து உங்களுடைய பிரச்சனையும் இல்லை, என்னுடைய பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஓகே, இருக்கா இருக்கா? பேசலாம் பேசலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கேக்குதா? விட்டு விட்டு வருது, விட்டு விட்டு வருது. ஓரளவுக்கு விட்டு விட்டு, பரவாயில்லை பரவாயில்லை, ஓரளவுக்கு. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? ஓகே, 3 கேட்டகரியில உள்ளவர்கள், சரியா? ஒன்று தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு துரோகம். தேவனை அறிந்தவர்கள் தேவனை விட்டு விடுங்க, தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களையும் விட்டு விடுங்கள். ஆனா தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய விருப்பத்தை தான் நாம் கவனிக்க வேண்டும், தேவனுடைய செயல்களைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். கொஞ்சம் கவனிங்க, நான் ஆமேன் என்று சொல்லும் போது நீங்கள் ஆமேன் சொன்னா ஓகே என்று அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேட்கல என்ற அர்த்தம். பேசலாம். சொல்றது அதாவது ஆமேன் என்று சொன்னால் நீங்களும் ரிப்பீட்ல ஆமேன் சொல்லுங்க, அப்ப எனக்கு தெரியும் உங்களுக்கு சரியா? இது ஒரு அடையாளமா கொள்ளுங்க. சரி, இப்ப நீங்க ஆமேன் சொல்லுங்க. வெரி குட். அந்த 3 விதமான அந்த 3 விதமான 2 பேர் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள். இப்பொழுது தேவனை அறிந்தவர்கள் என்பவர்களை குறித்து நாம் கவனத்திலே கொள்ளுவோம். இப்ப தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள்
கவனத்தில் கொள்ள வேண்டும். சொல்லுங்க திருப்பி. தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள். சரி, அதுல முக்கியமானவர்கள் இந்த தேவனை அறிந்தவர்கள் 2 விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்ன 2 விஷயம்? தேவனுடைய வேண்டும். சொல்லுங்க திரும்பவும் சொல்லுங்க. தேவனுடைய சித்தம் மட்டும் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கல. பாஸ்டர் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் பாஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு முறை கட் பண்ணிட்டு மறுபடி ஆன் பண்ணுங்க பாஸ்டர். அப்படின்னா சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க சொல்ற வார்த்தையில ஒரு வார்த்தையிலே ஒரு பகுதி கேட்க மாட்டேங்குது, ஒரு பகுதி கேட்க, அந்த மாதிரி இருக்கு. சரி, அப்ப நான் கட் பண்ணிட்டு போறேன். கட் பண்ணிட்டு மறுபடியும் வாங்க. கேக்குதா? கேக்குது பாஸ்டர். விட்டு விட்டு தான் வருது சார். என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இடத்தை மாத்துறேன். இடத்தை மாத்துங்க பாஸ்டர். Thank you, Jesus. Hallelujah. Praise you, God. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. மகிமையின் தேவனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. கேக்குதா? கேக்கு பாஸ்டர். இதுக்கு மேலன்னா வீட்டு கூரைக்கு மேலதான் ஏறணும். வீட்டு கூரைக்கு மேல இருந்த பிரசங்கம் பண்ண அப்புறம் ஹெலிகாப்டர் அனுப்புவாங்க மீட்பு பணியாளர். ரைட், ஓகே, சரி, முடிஞ்ச அளவு பார்ப்போம். ரைட், இப்ப கவனிங்க. அந்த 3 கேட்டகரி என்று சொன்னேன், சரியா? ஒன்று தேவனை அறிந்தவர்கள், ஒன்று தேவனை அறியாதவர்கள், ஒன்று தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள். இப்ப இதுல அந்த 2 பேரை விட்டுருங்க. அந்த ஒரு நபரை நாம் பார்ப்போம், தேவனை அறிந்தவர்கள். ஓகேயா? இப்ப தேவனை அறிந்தவர்கள் என்ன என்ன பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய செயல்கள் என்னன்னு பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அடுத்து தேவனுடைய விருப்பம் என்ன என்று கவனிக்க வேண்டும். தேவனை அறியாதவர்களோ துரோகம் பண்ணுகிறவர்களோ இதை கவனிக்க மாட்டார்கள். ஆனா தேவனை அறிந்தவர்கள் 2ஐயும் கவனிக்க வேண்டும். ஆனால் தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 2ஐயும் அறிவதில்லை. தேவனுடைய செயல்கள் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை அறியவில்லை. இது எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் என்றால், இப்ப இன்றைக்கு வேதத்தை என்ன செய்கிறோம் என்றால் எங்களுடைய விருப்பத்துக்குத்தான் வேதத்தை நாம் கையாளுகிறோம். குறிப்பாய் வாக்குத்தத்தம் என்று எடுத்துக்கொண்டால் அதை தேவனுடைய விருப்பப்படி அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு கையாளப்படுகிறதா அல்லது மனிதனுடைய விருப்பத்துக்கு வாக்குத்தத்தம் கையாளப்படுகிறதா? ஆமென், ஆமென். கேட்கல? ஆமென் தான் சிக்னல். ஓகே, ஆமென் சொன்னா நீங்க ஆமென் சொல்லுவீங்கன்னா ஓகே, அது கேக்குதுன்னு அர்த்தம். ரைட். இப்ப அப்ப தேவனை அறிந்தவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு வசனத்தை கையாளுகிறார்களா அல்லது தேவனுடைய செயலுக்கும் தேவனுடைய விருப்பத்துக்கும் வசனம் கையாளப்படுகிறதா என்றால்
90% தங்களுடைய விருப்பத்துக்கே வசனம் கையாளப்படுகின்றது. ஒரு 10% தேவனுடைய செயல்களை கவனிக்கிற நபர்கள் இருக்கிறார்கள். இது எதிலே நாம் கண்டுபிடிக்கலாம் என்றால், இந்த வாக்குத்தத்தம் என்கின்றதை பயன்படுத்துகின்ற முறை. ஆனால் வேதாகமம் மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எழுதப்படவில்லை. வேதாகமம் தேவன் தமது நோக்கத்தையும் எண்ணங்களையும் நிறைவேற்றுவதற்குத்தான் வேதாகமத்தை எங்களுடைய மனித குலத்துக்கு கொடுத்தார். ஆமென், 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 ஆமென். அவன் மனித குலத்துக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? தேவனுடைய எண்ணங்களையும் தேவனுடைய விருப்பங்களையும் அவருடைய செயல்களையும் நிறைவேற்றுவதற்காக ஒரு கேட்லாக் என்று சொல்லலாம். ஒரு கேட்லாக் என்று சொல்லலாம். கேட்லாக்கு என்னன்னு தெரியல தமிழ்ல. யாருக்கும் தெரியுமா? மாதிரி பாஸ்டர். ரைட், மாதிரியை எடுத்துக்கொள்ளும். மாதிரி எடுத்துக்கொள்ளும். ஒரு மாதிரி. இப்ப ஆதியாகமத்துல தேவனுடைய சிருஷ்டிப்பு இருக்கின்றது. அந்த தேவனுடைய சிருஷ்டிப்பை பிசாசு அதை அவருடைய திட்டத்தை அவன் டிஸ்டர்ப் பண்ணி அதை செய்ய விடாமல் பண்ணிவிட்டான். ஆனால் தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்துல திரும்பவும் மறுசீரமைப்பு செய்கிறார். மறுசுழற்சி என்று சொன்னால் மறு சிருஷ்டிப்பு செய்கிறார். அது வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் இருக்கிறது. இதுக்கு இடையில எங்கேயுமே இல்லை. ஆதியாகமத்துல இருக்கிறதான அந்த சிருஷ்டிப்பின் மறு சிருஷ்டிப்பு எங்கே இருக்கிறது என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் இருக்கிறது. சரி, அது வேற சப்ஜெக்ட். இப்ப கவனத்துல கொள்ளுவோம். இப்ப இன்றைக்கு நடக்கின்ற கால சூழ்நிலைகளை பற்றி கிறிஸ்தவர்களுடைய கருத்து என்ன? பொதுமக்களுடைய கருத்து என்ன? பொதுமக்களுடைய கருத்தையே கிறிஸ்தவர்கள் கொண்டிருந்தால் அவர்கள் வேதத்தை அறியவில்லை, தேவனுடைய செயலை அறியவில்லை. நாம் பரிதபிக்கிறோம், நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், நானும் பாதிக்கப்படுகிறேன், நீங்களும் பாதிக்கப்படுகிறீர்கள், உலக மக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது பிரசங்கி புத்தகம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு எப்படியோ சன்மார்க்கனுக்கும் அப்படியே. ஆமென், துன்மார்க்கனுக்கு எப்படியோ சன்மார்க்கனுக்கும் அப்படியே. அப்படி என்றால் வேதாகமத்தில் நாம் கடந்த நாட்களே திங்கட்கிழமை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 5:45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்பொழுது நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மேலும் சூரியன் உதிக்கப்படுகிறது, நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் மழை வருஷிக்கப்படுகிறது. அப்படி என்றால் எல்லாருக்கும். இப்ப இங்கே சுனாமி வந்தால் என்ன, கொரோனா வந்தால் என்ன, மழை பெய்தால் என்ன, அல்லது பெரும் மழை பெய்து வெள்ளங்கள் வந்தால் என்ன, புயல் வீசினால் என்ன, எல்லாத்துக்கும் 2 பகுதியும் அடிபடுகிறது. துன்மார்க்கனும் சன்மார்க்கனும், நீதி உள்ளவனும் அநீதி உள்ளவனும் 2 பேரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இதிலே தேவனுடைய செயல் என்ன என்பதை நீதிமான் கண்டுபிடிக்க வேண்டும், நீதி உள்ளவன் கண்டுபிடிக்க வேண்டும், ஒரு தேவனுடைய ஜனம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் இங்க மிக முக்கியமானது. இப்ப அவர்களோட சேர்ந்து கொண்டு நாம் அழுவதா, அல்லது அவர்களோட சேர்ந்து கொண்டு அவர்கள் சொல்லுவதையே நாம் ரிப்பீட் பண்ணி சொல்லுவதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையாகவே இலங்கை தேசம் இதுவரைக்கும் காணாத அழிவை சந்தித்திருக்கிறது. இந்த பெரும் வெள்ளத்தினால், இந்த புயலினால் இன்னும் மீட்பு பணியாளர்கள் மீட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கிராமங்கள் முழுமையாக அழிந்திருக்கிறது.
மக்கள் இன்னும் உடைமைகளை, உறவுகளை எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். சோ இது நாம் உலகத்திலே பார்க்கின்ற செய்தி. ஆனா தேவன் என்ன செய்தி கொடுக்கிறார்? ரைட். இப்பொழுது கொஞ்சம் குயிக்கா நீங்கள் வாசித்து எனக்கு உதவி செய்யுங்கள். ரைட். ஆமென். 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 அப்போஸ்தலர் நடபடிகள் 14க்கு திருப்புங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 17வது வசனம் வாசியுங்கள். 17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணுகிறது இல்லை என்றார்கள். சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். ஓகே, இப்ப கவனிங்க. அப்ப தேவன் நன்மை செய்கிறார் என்று தானே வேதம் சொல்லுகிறது. வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ணி செழிப்புள்ள காலங்களை தந்து மனுஷனுக்கு சந்தோஷத்தை, அந்த ஆகாரம் கொடுத்து அவன் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறார் தானே வேதம் சொல்லுகிறது. பின்ன எதற்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பார்ப்போம் என்றால் 15வது வசனத்தை வாசியுங்கள். 15வது வசனம். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ரைட். அப்ப மனுஷர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார். பொதுவா டோட்டலா நல்லோரோ புள்ளோரோ தீயோனோ அநீதி உள்ளவனோ எல்லாருக்கும் டோட்டலா நன்மை செய்கிறார் என்ற ஒரு 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 சம்பவத்தை 17வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் 15வது வசனத்திலே ஒரு வசனத்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். கவனிக்கிறீங்களா? ஆனால் இப்படிப்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் வராதிருக்கின்ற பொழுது மக்களுடைய மனநிலைகள் எப்படி காணப்படுகிறது? மக்களுடைய செயல்பாடுகள் எப்படி காணப்படுகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது அவிசுவாசிகளுக்கு தெரியாது. அதாவது தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு தெரியாது. ஆனா தேவனை அறிந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த 5 பிள்ளைகளில் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுகிறது. ஆனால் 4 பிள்ளைகளும் உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய வீட்டிலே. அந்த 4 பிள்ளைகளை குறித்து அந்த தாய் தகப்பன் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள்? அவர்களால் சகிக்க முடியவில்லை. பெற்ற தாய் தகப்பன் இருக்கத்தக்கதாக இன்னொரு மனுஷியை கூட்டிக் கொண்டு வந்து இந்த 4 பிள்ளைகளும் அப்பா அம்மா இதுதான் என்னுடைய தாய் தகப்பன் சொன்னால் பெற்ற தாய் தகப்பனாகிய உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆமென். 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 சரி, இந்த ஆமென் தான் சிக்னல். அது தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென் சொல்லல உங்களுக்கு விளங்கவில்லை என்று அர்த்தம். ரைட். இப்ப கவனத்தில் கொள்ளுங்கள். இப்ப இந்த 4 பிள்ளைகளும் நம்முடைய வீட்டுல நாம தான் பெற்றெடுத்து வந்த பிள்ளைகளை நம்முடைய வீட்டிலேயே ஒரு தாயும் தகப்பனையும் ரெடி பண்ணி அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அந்த தாய் தகப்பனுக்கு உழைத்து கொடுத்து சம்பாதித்து கொடுத்து இதுதான் என் தாய் தகப்பன் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையான அந்த தாய் தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். கொஞ்சம் சொல்லலாம், எப்படி இருக்கும் சொல்லுங்க. அது கஷ்டமா இருக்கும். வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தும். ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
இதை தேவனை அறிந்தவர்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். தேவனை அறியாதவனும் துரோகம் பண்றவனுக்கும் தெரியாது இது. ஆனா தேவனை அறிந்தவர்கள் இதை முதல் தேவனுடைய விருப்பத்தையும் அவருடைய செயலையும் அறிந்து கொள்ளுங்கள். தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிற நல்லவர் தான். அவர் தீமை செய்வதில்லை. வேதாகமத்திலே வாசித்தால் அவர், நான் நினைக்கிறேன், அப்போஸ்தலர் 10:38 வாசிங்கள். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் எப்படி நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் இயேசு. இப்ப பிதாவாகிய தேவன் தம்முடைய பிரதிநிதியாக, தம்முடைய செயல்பாடாக, தம்முடைய வார்த்தையாக குமாரனாய் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்ப இயேசுவும் இந்த பூமியில யாருக்கும் தீமை செய்யவில்லை, யாருக்கும் தீமைகளை அவர் செய்யவில்லை, செய்ததாக வரலாறு இல்லை. அப்படி என்றால் இந்த இயற்கை அனர்த்தங்கள், மனித அழிவுகள், இது எதற்கு நடைபெறுகிறது என்கின்ற ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமேன். அந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் தெரிந்தா யாராவது சொல்ல முடியுமா? ஓசியா 4:1. இல்ல, ஓசியா 4:1 சரி. இப்ப ஓகே, வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ரைட், ஓகே. இது நாம திங்கட்கிழமை பார்த்தோம் இல்லையா? ரைட், அதான். நீங்க பரவாயில்ல, பிள்ளைகள் நல்லா கவனிக்கிறாங்க. இப்ப பாருங்க, நீங்க இதுல கிட்டத்தட்ட நான் 19 பேர் இருக்கிறோம். இதுல பெரியவர்கள் இருக்கிறீங்க, இளம் குடும்பத்தினர் இருக்கிறீங்க, பேர பிள்ளைகளை பார்த்தவர்கள் இருக்கீங்க. இப்ப இதுல வாசிக்க இந்த பிள்ளை ஒரு இளம் பிள்ளை. கவனிக்கிறீங்களா? பாருங்க எவ்வளவு ஆர்வமா அந்த பிள்ளை வேதத்தை, இப்ப இளம் பிள்ளைகள் நல்லா இப்ப தூங்குற நேரம், நல்ல குரட்ட விடுற நேரம். அப்ப இந்த காயத்ரி என்ற இந்த மகள் மிகவும் ஆர்வமாய் ஆண்டுடைய வார்த்தையை கவனித்து பதில் சொல்லுகிற பிள்ளையா காணப்படுது. அதனால பெற்றோர்களே, நீங்களும் ஆர்வமா இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசிப்பதிலேயோ அல்லது கேள்விக்கான பதில் சொல்லுவதிலேயோ நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கும்படி நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். சரி, ஆமேன் சொன்னா தாமதிக்காதீங்க. தாமதிச்சா சிக்னல் இல்லைன்னு நான், நெட்வொர்க் இல்லைன்னு நான் விளங்கி கொள்ளுவேன். ஓகே, ரைட். இப்ப கவனிங்க. அப்ப தேவன் தீமை செய்கிறாரா? அப்ப தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள், தேவன் தீமை செய்கிறார் என்று. ரைட். இந்த தீமைய தேவன் செய்யவில்லை என்றது நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப என்ன, இது எப்படி நடக்குது என்று சொன்னால், இது மனிதனே வலிந்து தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற ஒரு நோக்கம். இது உங்களுக்கு சற்று புரியாமல் இருக்கலாம். கவனியுங்கள். எப்படி என்றால், ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் மனிதனை திரட்டினாரா? பதில சொல்லுங்க. இல்லையா? திரட்டினாரா இல்லையா? திரட்டினார் என்பது நாம சொல்ற பதில். கவனிக்கிறீங்களா? கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏன் திரட்டினார்? திரட்டினார் என்பது நாம தெரிந்து கொண்டோம். ஓகே, நல்லது. அப்ப ஏன் திரட்டினார் என்று நீங்க பார்க்கணும்.
அதை பார்த்தால் உண்மை அவர் திரட்டவில்லை. மாறாக அவனே வெளியேறுவதற்கு தானே வலிந்து அந்த செயலை செய்தான். எந்த செயலை செய்தான்? தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை. அவர் நல்லவர் சொன்னார், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், அதை தொடாத, புசிக்காத என்று சொன்னார். அப்ப அதை மனிதன் கேட்டால் மனிதன் என்ன செய்தான்? நன்மையை தெரிந்து கொண்டான் என்று அர்த்தம். அது மனிதன் கேட்கவில்லை என்றால் தானாகவே தீமை என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். அப்ப இந்த அழிவு எதற்காக இப்படி வருகிறது என்றால், தேவன் யாரையும் அழிப்பதோ யாரையும் கொல்லுவதோ அவருடைய விருப்பம் இல்லை. ஆனால் இது கிடையில ஒரு நபர் இருக்கிறான், அவன்தான் பிசாசு. இவன் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்து இந்த அழிவுக்கு காரணமாய் இருப்பவன் அவன்தான். இயற்கை என்பது தேவன் கொடுப்பதுதான். ஆனா அழிவு என்பது யாருடையது? பிசாசுடையது. சரி, இப்பொழுது இந்த கனமழை இயற்கை அனர்த்தத்துக்கு வருவோம். என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்றால், மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். வானத்தையும் பூமியும் படைத்த உண்மையான ஒரு தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் அழிவுக்கு காரணமானவர் தேவன் அல்ல, அழிவுக்கு காரணமானவன் பிசாசு, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. இவன் தான் இந்த மக்களை உண்மையான தேவனிடத்திலே விட்டு பிரித்து தன்னுடைய இஷ்டத்துக்கு மக்களை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய தூண்டு வைக்கிறான். ஏன் இந்த விளைவு? பாவத்தின் விளைவுதான் இது. ஆமென். இதன் விளைவு என்ன? ஆமென். ஏன் இந்த விளைவு? சொல்லுங்க. பாவத்தின் விளைவு. விளைவு சொல்லுங்க. பாவத்தின் விளைவு. பாவத்தின் விளைவு. இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு யார் பொறுப்பு? பிசாசு. நாங்க செஞ்ச பாவம். மன்னிப்பாரா? மன்னிப்பார். எப்பொழுது மன்னிக்கிறவர்? அதே நேரத்துல அவருடைய கேரக்டர்ஸ் பார்த்தோம். கடந்த நாட்கள் பைபிள் ஸ்டடியில அவருடைய கேரக்டர்ஸ் பார்த்தோம். தாயை போல, தகப்பனை போல, ஒரு வைத்தியராக, ஒரு அட்வொகேட்டாக. இது நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல அவர் தண்டனை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார், ஜட்ஜ்மெண்ட் பண்றவரும் இருக்கிறார். கவனிங்க. அப்ப தேவனை இந்த கேட்டகரியில நான் பார்க்கணும். இந்த கேரக்டர்ஸும் அவர்கிட்ட இருக்கு. அவ ஏருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கிறார், நன்மை செய்ய வேண்டிய இடத்துல அவர் நன்மை செய்கிறார். ஆனால் மக்கள் முழுமையான நன்மையை பெற வேண்டும் என்றால் பிசாசுடைய வார்த்தையை கேட்காமல் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்கு பிரியமா நடக்கும் போது தேவன் நம்முடைய நன்மைகளை மக்களுக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த தீமையை அவன் தான் எடுத்துக்கொண்டான். தீமையை தேவன் தரையில், தேவனுடைய வார்த்தையை கேட்காமல், தேவனுடைய வழிகளை பின்பற்றாமல், அவன் பிசாசுடைய வழிகளை பின்பற்றி அந்த ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைகள் செய்த தவறுகள் என்று சொல்லுகிறேனே, அது வீட்டை விட்டு அந்த தாய் தப்பன் திரட்டுவார்கள். அவரெல்லாம் சகிக்க முடியாது. அதுபோல தேவனுக்கு உள்ளம் இருக்கிறது, தேவனுக்கு இருதயம் இருக்கிறது. இதைத்தான் நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கலாம். பாருங்க, 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6:5 வாசிங்கள். தேங்க்யூ ஜீசஸ். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. தொடர்ந்து வாசிங்கள். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு இருந்தது. ஆமென், ஆமென், ஆமென். அப்ப அவர் கொடுத்த வானம், அவர் படைத்த பூமி, அவர் கொடுக்கிற சுவாசம், அவர் கொடுக்கிற ஜீவன், அவர் கொடுக்கிற ஆகாரம், இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு மனிதன் தேவனுக்கு விரோதமாய் செய்தால்
தேவனுடைய மனசு வேதனைப்படுமா இல்லையா? யோசித்து பாருங்க. இல்லையா? வேதனைப்படும் பாஸ்டர். அப்ப அவர் தம்முடைய இஷ்டத்தின்படி எதை செய்தா நாம கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அவ தேவ ஜனங்கள் நாம என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்து பார்ப்போம் பதில. சரி, திரும்ப வாசிங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37வது வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ரைட். அப்ப நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது? ஆதியாகமம் 6:5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்தோமா இல்லையா? என்ன நடந்தது? ஜனங்கள் பழுகி போன போது, பெருகின போது பூமியில அக்கிரமம் நடந்தது. தேவன் எதை அருவருக்கிறாரோ, எது வேண்டாம் என்று சொன்னாரோ அது நடக்கிறது. இன்றைக்கும் என்ன? விக்கிரகாராதனை, வேசித்தனம், துரோகம், கொடுமைகள், கொலைகள், கொள்ளைகள், ஓரின சேர்க்கைகள், சோதம் குமரா பாவங்கள் எல்லாம் நடக்கிறது. அவ இதை பற்றி யாரும் கவனத்தில் எடுக்கிறது இல்ல. ஒரு சுனாமி வந்து விட்டால், ஒரு கொரோனா வந்து விட்டால், அல்லது ஒரு வெள்ளம் வந்து விட்டால் அந்த நேரம் என்ன செய்யறது? முழு பலியையும் தேவன் தலையில தூக்கி போடுறது, முழு பொறுப்பையும் தேவனுடைய தலையில தூக்கி போடுறது. இதுக்கு பொறுப்பாளி யார்? இந்த அழிவுக்கு பொறுப்பாளி யார்? சொல்லுங்க. சாத்தான். சாத்தானை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தேவனும் இருக்கிறார், சாத்தானும் இருக்கிறான், தேவனும் இருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையும் இருக்கிறது, சாத்தானுடைய வார்த்தையும் இருக்கிறது. அப்ப மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் பாஸ்டர். இப்ப 2 வழியை வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். மரண வழியும் ஜீவ வழியும் உனக்கு தருகிறேன். அப்ப நீ எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு பிள்ளைக்கு சொல்லுகிறார். இந்த வழி இருக்கிறது என்பது ஆமென். ஆமென். இரண்டு வழி சொன்னீங்கல்ல, 2 வழி. மறுபடியும் அதே மாதிரி சிக்னல் போல. அதான் என்ன செய்யறது? ரைட். சரி, இப்ப கவனிங்க. 2 வழிகள் பாஸ்டர் சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்கல. ரைட், வாசிங்க. உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்றி சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இப்ப 2 வழிகள் தேவன் வைத்திருக்கு. ஆமென். 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 என்ன 2? ஜீவனையும் மரணத்தையும். பாஸ்டர் பாஸ்டர் கேட்கல. ஹலோ பாஸ்டர் கேட்கல. அந்த வசனம் வாசத்துக்கு அப்புறம் கேட்கல பாஸ்டர். 2 வழி. உபாகமம் அது வாசிச்ச பிறகு கேட்கல பாஸ்டர்.
ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கேக்குதா? கேக்கு பாஸ்டர். கேக்குது. இரண்டு வழியில தேவன் வைத்திருக்கிறார். இல்லையா? என்ன இரண்டு வழி சொல்லுங்க. மரண வழி, ஜீவ வழி. ரைட். அப்ப தேவன் என்ன சொன்னார்? நீ எந்த வழியை தெரிந்து அதன்படி நடவென்று சொன்னார்? ஜீவனை தெரிந்து கொண்டு சொன்னார் தானே. அப்ப நீங்க கேட்கலாம், சரி இது நமக்கு தெரியும், இப்ப தேவனை அறியாத கோடிக்கணக்கான மக்களுக்கு தெரியாதே, அப்ப அவங்க எப்படி ஜீவ வழியை பின்பற்றுவார்கள் என்று கேட்கலாம். அப்படி கேள்வி இருக்கா இல்லையா? பதில் சொன்னீங்க, சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இருக்கு பாஸ்டர். அப்ப அந்த கேள்விக்கு பதில் யார்? கிறிஸ்தவர்கள். அந்த கேள்விக்கு பதில் யார்? போதகர்கள். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறோம் பாஸ்டர், கவனிக்கிறோம். ஆமென். அப்ப இந்த அழிவுக்கு காரணம் யார்? அடுத்த கட்டது இரண்டாவது குற்றவாளி யார்? முதலாவது குற்றவாளி பிசாசு, இரண்டாவது குற்றவாளி மக்கள், மூன்றாவது குற்றவாளி யார்? சொல்லுங்க. தேவனை அறியாதவர்கள். இல்ல, உங்களுக்கு சொல்ற விளங்கல போல இருக்கு. போதகர்கள். ரைட். இப்ப பாத்தீங்களா? விளங்கி பேசுங்க முடிந்த அளவு, சரிதானே? ரைட். ஒன்று கவனிங்க. முதலாவது குற்றவாளி பிசாசு, இரண்டாவது குற்றவாளி மக்கள், மூன்றாவது குற்றவாளி யார்? சொல்லுங்க. ஆம், தேவனை அறிந்தவர்கள். அப்ப அவர்களிடத்திலும் பொறுப்பு இருக்கிற அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல் அவர்கள் நடந்து காட்ட வேண்டும். ஹலோ, ஒரு தேவ ஜனங்கள் நடந்து காட்ட வேண்டும். அப்ப நாம இருக்கிற இடத்துல நாம் ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நடந்து காட்டுகிறோமா? சொல்லுங்க. இல்லை. அப்ப எப்படி? அப்ப இது யார் பொறுப்பு இந்த அழிவுக்கு? தேவனா? நாம தான் பாஸ்டர். எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்க. யார் பகிர்ந்து கொள்ளுங்கம்மா. நாங்க பொறுப்பு. நாங்க தான். உங்களுக்கு விளங்குதா? புரியுதா? இதுக்கு தேவன் பொறுப்புன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, இல்ல. தேவன் நல்லவன் நீங்க பார்க்க வேண்டியதானே. நல்ல வழி தானே காட்டுறார். ஜீவனுக்கு போற வழியை தானே அதுல நடந்துதானே சொல்றார். அடுத்து ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. மனம் திரும்பாத, அதாவது கனி மரம் எல்லாம் வெட்டுக்கினியிலே போடப்படும். ஆகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யத்துல எந்த விதமான உங்களுக்கு கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, சாபமும் இல்லை, மரணமும் இல்லை, அலறலும் இல்லை, துக்கமும் இல்லை, துன்பமும் இல்லை என்று ஆண்டவர் கூப்பிடுறாரா இல்லையா? சொல்லுங்க. ஆமென். ஆமென். அப்ப ஏன் நீங்கள் அந்த ஒரு கண்ணீர் இல்லாத, அலறல் இல்லாத, ஒரு மண் சரிவு இல்லாத, ஒரு சுனாமி வராத, ஒரு கொரோனா வராத ஒரு தேசத்தை நமக்கு வைத்திருக்கிறாரா இல்லையா? ஆமென். அப்ப நீங்க இந்த தேசத்தை கட்டிப்பிடித்து கொண்டிருக்க பாக்குறீங்களே, இந்த தேசம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்க பைபிள்ல இருக்கு. ஏன்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அழிவுக்கு காரணமானவன் அவன் தான் இந்த அழிவை கொண்டு வருகிறான். தேவன் அதை அனுமதிக்கிறார். நாம் காண்கின்ற இந்த வானம், காண்கின்ற இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று
பேதுரு நிருபத்திலே தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். இப்ப இது யாருக்கு தெரிய வேண்டும்? யாருக்கு தெரியணும்? இது தேவனை அறிந்தவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா கள்ள தீர்க்கதரிசனங்களை சொல்லுவது, பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பது, மக்களை ஏமாற்றுவது, மாய்மாலம் பண்ணுவது, இதுக்கு தேவனா பொறுப்பு? தேவன் அதுக்கு பொறுப்பு அல்ல. பாருங்கள், புது வருஷம் வந்தா எத்தனை கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், எத்தனை கள்ள வாக்குறுதிகளை கொடுப்பார்கள், தேவனுக்கு விரோதமாய் தேவ ஜனங்கள் எத்தனை துரோகங்களை பண்ணுவார்கள். தேவனுடைய விருப்பம் என்ன? மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை கருக்காக்குவேன். மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் பொய்யான வழிகளை விட்டுவிட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் தேவன் இன்றைக்கு சொல்லுகிற சத்தியம். உங்களுடைய மாய்மாலமான வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் திரும்புங்கள். இதுதான் தேவன் சொல்லுகின்ற சத்தியம். மனம் திரும்பினால் நான் இரக்கம் காட்டுவேன். மனம் திரும்பாவிட்டால் என் பட்டயத்தை கருக்காக்குவேன். ஆமென் ஆமென். அப்ப நீ எந்த பாவம் செய்யலாம், நீ கிறிஸ்தவன் எல்லாம் செய்யலாம், உனக்கு கிருபை இருக்கிறது, பாட்டு படிச்சு அந்த கிருபை இல்லாம அந்த 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 பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம், துதி இருக்கிறது, துதிச்சிட்டு நீ பாட்டுக்கு உண்டத்துக்கு நடக்கலாம், பாட்டு ஆராதனை இருக்கிறது, உண்டத்துக்கு பாட்டு பாடி ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கலாம். ஆனா நீ செய்து கொண்டிருக்கலாம். நீ மனம் திரும்ப தேவையில்லை. தேவன் மன்னிக்க தயவு பெருத்தவர். மலைகள் விலகி போகும், கிருபை விலகாது. ஆகவே நீ செய்யலாம் செய், நீ நடக்கலாம் நட. ஆராதனை என்ற போர்வையில் அநியாயத்தை சபைக்குள்ளே கொண்டு வா. இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். அதை சிலடிக்கிறார்கள், அதுல போய் ஆமேன் சொல்லுகிறார்கள், அல்லையே சொல்லுகிறார்கள். இந்த அழிவுக்கு காரணம் யார்? ஒரு மாதிரி. ஆமென். கேக்குதா? கேட்கல. கேட்க பஸ்டர், நீங்க சொன்ன கேட்கல. சொல்லுங்க பஸ்டர் மறுபடியும். இல்ல, ஆதி திருச்சபையில என்ன நடந்தது? ஆதி திருச்சபை மக்கள் எப்படி இருந்தார்கள்? கேக்குதா? ஆமென். எனக்கு சரியா கஷ்டமா இருக்கு பிரசங்கம் பண்ண. ஹலோ. ஆமென் ஆமென். உங்களை விட நான் பெரிய கஷ்டப்படுறேன் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் இருக்கு தெரியுமா? கேக்குதா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க கோய்க்கா. கேக்குதா கேட்கலையா? உண்மையா ஆரம்பிச்சாங்க. ஆதி திருச்சபை நோக்கி பாருங்க. இன்றைய திருச்சபையும் கிட்ட இருக்கா? சம்பந்தம் இருக்கா? இருக்கா? இல்ல பெந்தெகோஸ்தே நாளில தேவன் தம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படி அந்த சபையை ஸ்தாபித்தார். பரிசுத்த ஆவியானவரை கண்காணியாளராக வைத்து தேவனுடைய விருப்பத்தை மக்களுக்குள்ளே கொண்டு வருவதற்காக மறுபடியும் தேவன் ஒரு புதிய ராஜ்யத்தினுடைய திறவுகோலாக திருச்சபை சட்டத்தை, திருச்சபையினுடைய உபதேசத்தை கொடுத்தார். கேக்குதா? ஆமென் 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 ஆமென். ஆனால் இன்றைக்கு என்ன சபைகள்ல எல்லாரும் அவரவர் இஷ்டத்துக்கு, அவரவர் விருப்பத்துக்கு நாம் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை கையாளுகிறோம். தேவனுடைய விருப்பத்தை கையாளுவதில்லை.
இல்லைன்றாங்க. கேட்கல பாஸ்டர். தேவன் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்க திருவுள சித்தமிட்டிருக்கிறார். கேக்குதா? ஆமென். இப்ப பழைய வானம் பழைய பூமி போக போகுது. ஹலோ, கேக்குதா? ஆமென். நீங்க இந்த பூமி கட்டி பிடித்து இருக்க முடியாது. தேவன் இத மறுசீரமைப்பு செய்ய போறார். இந்த மறுசீரமைப்பு செய்து புதிய வானம் புதிய பூமியை கொண்டு வர போகிறார். அவருடைய ஆட்சியை கொண்டு வர போகிறார். ஹலோ, கேக்குதா? அப்ப நாம அவருடைய ஆட்சிக்கு ஆயத்தமாகிறதை விட்டு ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இந்த உலகத்தை தான் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஆதி திருச்சபையினர் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல இல்லை என்பதை வாசியுங்கள். என்ன ஒரு ஆறாவது நடக்குதோ? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்தவங்க அடிக்கிறார்கள். என்ன ஆராய்ச்சி செய்றீங்களா? இல்ல பாஸ்டர், கேட்கல, அதால பாட்டு படிச்சேன். நடக்குதா? நீங்க சொன்னது கேட்கறேன்னு சொல்லி பாட்டு படிச்சாங்களா பாஸ்டர்? பிரைஸ் தி லார்ட். உலகங்கள சொல்லுங்க பாஸ்டர். நீங்க சொன்னது சரியா விட்டு விட்டு கேக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டு படிச்சிட்டாங்களாம். ஒரு வசந்த பழையபடிக்கும் அதே மாதிரி டிஸ்டர்பா இருக்கு, விளங்கல. சரி, என்ன செய்யறது? என்ன செய்ய? ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கு. கவரேஜ் ஃபுல்லா இல்ல, ஃபுல்லா கேட்கல. அப்ப என்ன செய்யலாம்? நன்றி. என்ன செய்வோம்? இப்ப கேட்க பாஸ்டர். 5 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3:20 கேக்குதா? குடியிருப்போம், நம்முடைய குடியிருப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நமக்கு ஹலோ, குடியிருப்பு எங்கே இருக்கிறது? அப்ப அமெரிக்கா, ஐரோப்பாவா? பிரைஸ் தி லார்ட். கேக்குதா? இப்ப அப்ப நன்றாக வேதத்தை அறிந்தவர்கள் சொந்தம் இல்ல. ஒரு இரவுல 2 வாசல் போய்விட்டது. ஒரே இரவுல சொற்கள் காலியாகிவிட்டு யாரால காப்பாற்ற முடியும்?
காப்பாற்ற முடியும். கேக்குதா? ஆமென். ஹலோ, ஆமென். ஆமென். விஞ்ஞானிகளால காப்பாற்ற முடியுமா? ஆராய்ச்சியாளர்களால காப்பாற்ற முடியுமா? இந்த அழிவை தடுத்து நிறுத்த முடியுமா? காரணம் என்ன? நமக்கு இங்கு குடியிருப்பு அல்ல. ஏதோ இருக்கு வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா வாழணும். இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும். கடமை. ஆமென். 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 இதை தவிர வேதத்தை அறிந்தவர்கள் வேறு ஒன்றையும் சிந்திக்க முடியாது. நாம இந்த பூமியில வாழ்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து நாம அவருடைய ராஜ்யத்துல போய் இருக்க போறோம். Praise the Lord. ஆமென். Praise the Lord. Amen. ஆமென். ஹalleluya. இதை நீ மாடுகளையோ வைக்கப்பட்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் சும்மா உலகத்துல ஒண்ணு நடக்காது, உன்னை வாழாக்காமல் தலையா கொள்ளுங்கள். கேட்கல. சரி, முடியுங்க. அடுத்ததுல பாப்போம். முடியுங்க பாஸ்டர். ஓகே பாஸ்டர். சந்திப்போம். சரி பாஸ்டர். ஓகே பாஸ்டர். ஓகே ஓகே. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. இன்னல் மத்தியிலும் ஒரு அளவுக்கு புரிஞ்சு, ஒரு அளவு கேட்டுதான். கேட்கல. இல்ல பாஸ்டர், சூப்பரா கேட்கல. விட்டு விட்டு